அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்துச்சு தம்பி. அவரை விஜய் இவர் தான் விஜயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அவரை சினிமாவில் பார்த்ததுக்கும் அங்கே நேரில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஆள் ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப டல்லாக, தலை சேவிங் பண்ணல, முடி கூட வெட்டலை. ரொம்ப நாங்கள் கூட இது பண்ண கூட நாங்கள் கூட கொஞ்சம் நல்லா தெம்பாக நல்லா தான் இருந்தோம். அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது. நானும் இதில் ஒரு காரணம் தானே. நீங்கள் என் குடும்பம், உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உங்கள் கூடயே இருப்பேன். நான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் என்ன பேச போனாலும் அவரை பார்த்து அதே மறந்துட்டோம். நாங்கள் அந்த மாதிரி இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு. நான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கேளுங்க, எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க தம்பி. சரி, அப்புறம் ஆமாம், அது அம்மாவுக்கு மட்டும் இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 வீக்குள்ள வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. கரூர் வந்திருந்தாருன்னா கூட இவருக்கு இவ்வளோ இதெல்லாம் ஆயிருக்காது. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அப்படி இப்படி. அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. இப்படியே பேசி பேசி தான் இந்த விஜயகாந்த் சாரை கொன்னாங்க. இவரும் இது மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. விஜய் அவர்கள் பாப்பா பற்றி பேசினாங்களா? பேசினாருங்க தம்பி. பார்த்துட்டு ரொம்ப அழுதாரு. பார்த்துட்டே இருந்தார் ஃபோட்டோவை. அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் கஷ்டம் எல்லாமே இருக்குங்க தானுங்களே. நம்மள மாதிரி தானே அவங்க கூட பிறந்திருப்பாங்க. அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்குது. இதையும் விமர்சனம் வைக்கிறாங்களா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? கோவம் தான். செத்தவங்களை இழந்தவங்க தான் தெரியும். இல்லை, பாதிக்கப்பட்டவங்களோட நிலையிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்களே, இந்த கருத்துக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்களே யாரும் பார்க்கல. என்னையை வச்சு என் குடும்பத்தை வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல. நான் இதை எதிர்பார்த்து வரல. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரபாகரன். சிஸ்டர் பேர் சொல்லுங்கள். கோகுலஸ்ரீ. ஓகே. நேற்று கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் ஃபேமிலியோட எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இருந்தாங்க. நேற்று நீங்களும் அங்கே போயிருந்தீங்க. என்ன நடந்தது அங்கே? என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க? இங்கே போகிறப்பையும் இங்கேருந்து கார் வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க டிவிகேலேருந்து. அப்புறம் அங்கேருந்து பஸ் வச்சு ஸ்லீப்பர் கோச் தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு 4 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் அங்கே ரூம் போட்டிருந்தாங்க. எல்லா ஃபேமிலியும் அங்கேயே தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. மார்னிங் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா ஃபேமிலியும் தனித்தனியாக கூப்பிட்டு மீட் பண்ணாங்க எல்லாத்தையும். சரி, எத்தனை மணிக்கு விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க? எந்த அறையில் சந்திக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஒரு ஹாலில் இருந்தோம். தனித்தனியாக கூப்பிட்டு போய் தான் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் பார்த்துருப்பாரு, பேசியிருப்பார். நாங்கள் லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். நாங்கள் தான் கடைசி. சரி. நாங்கள் பார்த்தப்போ மணி ஒரு 5 மணி 5:30 இருக்கும். தனியாக ஒரு ரூமில் கூப்பிட்டு போய் தான் பேசினாங்க. ஓகே. விஜய் அவர்களும் தனியாக தான் இருந்தாங்க? அவர் தனியாக தான் இருந்திருக்காரு, யாருமே இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா. விஜய் அவர்களை சந்தித்து என்ன பேசினீங்க? அவர் என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க? அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்துச்சு தம்பி. அவரை இவர் தான் விஜயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அவரை சினிமாவில் பார்த்ததுக்கும் அங்கே நேரில் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஆள் ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப டல்லாக, தலை சேவிங் பண்ணல, முடி கூட வெட்டலை. ரொம்ப நாங்கள் கூட இது பண்ண கூட நாங்கள் கூட கொஞ்சம் நல்லா தெம்பாக நல்லா தான் இருந்தோம். அவரை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பார்த்துட்டு அழுதாரு, பேசினார். முதல்ல நான் உங்களை இங்கே வர வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அவர் முதல் வார்த்தை எங்கிட்ட பேசின முதல் வார்த்தை அதுதான், என்னை மன்னிச்சிருங்க. நானும் இந்த 1 மாதமெல்லாம் எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னால் அங்கே வர்றதுக்கு என்னால் முடியல. ஆனால் இதோடு போயிடாது. நான் திருப்பி உங்களை நேரில் பார்ப்பேன். 2 வீலரில் கூட வர முடியுமா, அந்த மாதிரிலாம் கூட நான் யோசித்தேன். ஆனால் என்னால் வர முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக திருப்பி எல்லாத்தையும் நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் நானும் இதில் ஒரு காரணம் தானே. நீங்கள் என் குடும்பம், உங்களுக்கு நான் இருக்கேன்.
உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உங்க கூடயே இருப்பேன் நான். நிறையா பேசினாருங்க அவர். அதான் சொல்கிறேங்களா, அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் என்ன பேச போனாலும் அவரை பார்த்து அதே மறந்துட்டோம் நாங்கள். அந்த மாதிரி இருந்தார் அவரை பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசினேன் நான். நீங்கள் தைரியமாக இருங்க தம்பி, வாங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, தோந்து போயிடாதீங்க, நாங்களாம் தெம்பாக தான் இருக்கோம், நீங்கள் நான் தெம்பாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் வாங்க, அப்படின்னு கண்டிப்பாக வருவேன், வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் இது பண்ணார். வேறு எந்த உதவினாலும் செய்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கேளுங்க, எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க தம்பி. சரி. அப்புறம் இன்சூரன்ஸ் ஆமாங்க, அது வந்து அம்மாவுக்கு மட்டும் இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 வீக்குள்ள வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க தம்பி. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து பஸ்ஸில் என்ன தேவையோ பிஸ்கெட்லேருந்து எல்லாமே ஒரு இதாக இல்லைன்னு யாரும், மாத்திரையிலேருந்து டாக்டர்லேருந்து ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. சேலத்திட்ட போனது எங்கள் மருமகளுக்கு முடியாமல் போயிடுச்சு. வாமிட்டு வர, ஏசி ஒத்துக்காமல் வாமிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே டாக்டருங்க உடனே ஆம்புலன்ஸில் இது பண்ணி நாங்கள் ஹோட்டல் போகிற வரைக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸ்லேயே தான் போனோம். அங்கே போய் எங்கள் மருமகளுக்கு சரியானதுக்கப்புறம் எனக்கும் ஃபீவர் அதிகமாகி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அது நாங்களாம் பார்த்துருக்க கூட முடியுமா, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இவர் கரூர் வந்திருந்தாருன்னா கூட இவருக்கு இவ்வளோ இதெல்லாம் ஆயிருக்காது, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. இப்படியே பேசி பேசி தான் அந்த விஜயகாந்த் சாரை கொன்னாங்க. இவரையும் இது மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. அவ்வளோ அதான் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அது தப்பாக பேசிடக்கூடாது சொல்ல, அந்த மாதிரிலாம் நான்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டேன் நான். அவ்வளோ நல்லா அவ்வளோ இதுதாக பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போனது எனக்கு திடீர்னு முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் மாத்திரை கையில் வச்சுருந்தேன். போட்டு 1 மணி ஆகி எனக்கு அந்த இதெல்லாம் நிற்கவே இல்லை. அப்புறம் உடனே சொன்னோடனே உடனே அப்போயே டாக்டருங்கெல்லாம் வந்து பார்த்து ட்ரிப்ஸு போட்டு குளுக்கோஸ் ஏற்றி இது ஊசி போட்டு மாத்திரை இல்லை. அப்போ மணி 2. அதுக்கப்புறம் சொல்லி எங்கேயோ வெளியில் போய் இந்த மாத்திரை ஊசியெலாம் வாங்கிட்டு வந்து எனக்கு நைட்டு அந்த ஒரு 2 மணிக்கு எனக்கு இது பண்ணாங்க. விடிய விடிய பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி வர்ற வரைக்குமே எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்தாங்க. திருப்பி தொந்தரவு பண்ணுதா, ஏதாவது செய்யுதா, வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா, அப்போல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க தம்பி. நல்லா பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டாந்து விட்டாங்க. விஜய் அவர்கள் பாப்பாவை பற்றி பேசினாங்களா? பேசினாருங்க தம்பி. பார்த்துட்டு ரொம்ப அழுதாரு. பார்த்துட்டே இருந்தார் ஃபோட்டோவை. அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் கஷ்டம் எல்லாமே இருக்குங்க தானுங்களே. நம்மளை மாதிரி தானே அவங்க கூட பிறந்திருப்பாங்க, அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டார். அவரால் பேசக்கூட முடியல தம்பி. ஆள் அப்படி ஒரு டல்லாக இருந்தார். எவ்வளோ நேரம் அந்த சந்திப்பு இருந்தது? ஒரு 20 to 25 நிமிஷம். 25 நிமிஷம். ஸோ 25 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போனது வந்து ஒரு விரக்தியோ ஒரு வருத்தமோ உங்களுக்கு இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை, விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருந்ததா? ஓகே, நம்ம உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்றத பார்க்கும்பொழுது சொல்லும்பொழுது இல்லை இருந்தது. முன்னாடி இருந்தே இருக்குது எங்களுக்கு. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுனால இல்லை, முன்னாடி இருந்தே அண்ணன் என்னன்னு தான் சொல்லிட்டு இருப்போம். போய் பேசினப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் பேசினாப்பா. சிஸ்டர் பற்றி சொன்னீங்களா நீங்கள்? அவரும் கேட்டாங்களா? கேட்டேன். என்ன படிச்சிருக்காங்க, என்னென்ன எல்லாமே எந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டார்? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அவரை பார்க்க அதான் சொல்கிறேன்ல, பேசவே வரல எங்களுக்கு. அவர்னாலையும் பேசவே முடியல. ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அதனால் நாங்களும் அதிகமாக கேள்வி கேட்கல அவர்கிட்ட. வேறு என்னெல்லாம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கேட்டீங்க? ஜாப், நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், அதனால் ஜாப் எதுவும் இல்லை, அதனால் ஜாப் எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரிப்பா நான் பண்ணித்தரேன், நான் ரெஸ்யூம் மட்டும் நீ ரெடி பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுத்துரு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டாரு. வேறு எந்த ஹெல்ப்னாலும் சரி சொல்லு, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு கேட்டார் தம்பி. ஏங்கம்மா நீங்கள் அவங்கள போகக்கூடாது வேண்டான்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு எங்களை கேட்டார். நான் சொன்னேங்க தம்பி, போக வேண்டான்னு நான் சொன்னேன் நான். ஆனால் அவங்க உங்களை பார்ப்பேன்னு தான் வந்தாங்க. அப்படியாவும் யாருக்கு தம்பி தெரியும். ஆனால் வந்து தம்பி யாரும் வந்து விஜய் வந்து வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிட கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு நம்மளா பிரியப்பட்டு தான் அந்த இதுக்கெல்லாம் போனது. எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு செக்கப்புக்காக தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம்.
போனப்போ இவனே 5 நாள் தான் ஆகுது. ம் ம் உடம்ப பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இல்லை, விஜயை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. அப்படி போகிறவங்கள அவர் இதுக்கு எப்படி பொறுப்பாவார்? இவங்களையும் போக வேணாங்கிறேன். நான் தான் கெஞ்சுறேன், நான் போக வேண்டாம், கும்பல் அதிகம் வரும், போகாதீங்கிறேன். எங்கள் பொண்ணு மாப்பிள்ளைலாம் விஜய் மேலே ஒரு தீராத பைத்தியம். ம் ம் சின்ன வயசுலேருந்து இப்போ குட்டி பாப்பாலாம் பாருங்கள், விஜய் மாமா விஜய் மாமாங்கிறாங்க. அதை போய் நம்ம குறை சொல்ல முடியுங்களா? போய் பார்க்கணுன்ட்டு போனவங்க தான். எப்படியே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. ஒரு பொண்ணை இவ்வளோ நாள் வளர்த்து படிக்க வச்சு, எனக்கு வீட்டுக்காரர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி அழகி நல்லா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறப்ப இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ வலி இருக்கும். ம் ம் ஏன்னா அதுக்கு நம்ம அவர் பொறுப்பை எப்படி அவரை நம்ம பொறுப்பு சொல்ல முடியும்? ஆனால் அவர் கேட்டார், போக வேணான்னு சொல்லியிருக்கலாம் தானே மேலே, அது எங்கன்னே கேட்டார். ம் ம் நான் சொன்னேன் தம்பின்னு தான் சொன்னேன் தம்பி, ஆனால் அவங்க உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தாங்க. ஆனால் மனசு நுடைஞ்சி போய் உட்காந்துட்டாருங்க. வேற என்ன மாதிரியான ஆறுதல் நீங்கள் சொன்னார், இதுக்கு நான் என்ன சொன்னாலும் என்னால் இதை ஈடு செய்ய முடியாது. இந்த இதுக்கு நானும் ஒரு காரணம் தான், அதை நான் மறக்கலை. என்னை மன்னிச்சிருங்க. அவர் மன்னிப்பு கேட்டார், என்னை மன்னிச்சிருங்க. ம் ம் முதல்ல இங்கே உங்களை வர வச்சதுக்கு திரும்பவும் என்னை மன்னிச்சிடுங்க. வர வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னாரு. ம் ம் வர வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் நானும் சொன்னார், நிறையா மண்டபம் நாங்கள் பார்த்தோம், பெர்மிஷன் கேட்டோம், எதுவுமே ஒத்து வரல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒத்து வரல. அதனால தான் உங்களுக்கு கூட்டி வர மாதிரி ஆகிப்போச்சு. 41 குடும்பத்தாருமே இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க பிரதர். நீங்கள் பேசும்பொழுதாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கும் பொழுதாக இருக்கும், யாருக்காவது ஒரு விரக்தியோ ஒரு கோவமோ அவங்களுக்கு யாராவது இருந்தால் நீங்கள் பேசும்பொழுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ம் ம் எதுவுமே கிடையாது. 41 குடும்பம் வரல, 37 குடும்பம் தான் வந்துச்சு. ஓகே, 41 பேரில் வந்து 36 குடும்பங்கள். 37 பேர். ஓகே, வந்த யாருமே எதுவுமே இல்லைங்க. ம் ம் எல்லாரும் அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுதுட்டு தான் வந்தாங்க. ஏங்க அழுதுட்டு வரீங்க? என்னன்னா அவரை பார்க்கவே இதாக இருந்துச்சுங்க. அதனால் எங்களுக்கு அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு அழுக வந்துடுச்சு. மனுஷன் அப்படி இருக்கார், என்னடா இப்படியே எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு. எப்படி இருப்பார் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான்னு போய் பார்த்தா நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களாம் எதனால் அப்படி வந்தாங்கன்ட்டு. நாங்களும் அதே மனநிலைமை தான் வெளியில் வந்தோம். இன்ன வரைக்கும் கூட எங்களுக்கு அந்த யோசனை போயிட்டே இருக்குது, எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஆனார். ரொம்ப ஒல்லியாயிட்டாருங்க தம்பி, ஆளே அடையாளமே தெரியல. புகைப்படம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களாம்மா? இல்லைங்க, நாங்களாம் எதிர்பார்க்க. நாங்கள் வீட்டிலேருந்து ஒன்று கொண்டு போனோம், இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குங்கிறதா எங்களுக்கு அங்கே போய் தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபேமிலி வந்தவங்க எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அங்கே போனப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஓகே, அவர்கிட்ட இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணீங்களா? இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, நீங்கள் உங்களோட ஆறுதல் ஏதாவது சொன்னீங்களா விஜய் அவர்களுக்கு? அவர்கள் அம்மா தான் எல்லாமே நான் சொன்னேன், அதான் சொன்னேன் நான், மனசை விடாதீங்க தம்பி, தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்கள் எப்படி பொறுப்பு, நான் தான் பொறுப்புன்னு நீங்கள் ஏன் சொல்லிக்கிறீங்க? இதுதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. நீங்கள் இனிமேல் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள், அது என்ன வேலையோ அதை பாருங்கள், இதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. அவர் சொன்னார், இது உங்களெல்லாம் பார்க்காம இதெல்லாம் பண்ணாமல் என்னால் வேறு எதுக்குமே அப்படியே மண்டைக்குள்ளே எல்லாம் ஓடிட்டே இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, வேறு எதுக்குமே என்னால் யோசனை வரல. உங்களை பார்க்கணும், அவ்வளோதான், பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன். கரூருக்கு மண்டபம் மாதிரி எதுவுமே எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வேறு வழியே இல்லை, எப்படியாவது உங்களை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த வேறுபாடு பண்ணேன். அப்படின்னா நானும் போடாமல் பார்த்துக்கங்க, நல்லா இருங்க, எல்லாம் சரியாயிரும், அடுத்த வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் தம்பி. சரிங்கம்மா அப்படின்னு தான் சொன்னார். நம்ம சொன்னதெல்லாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தலை குனிஞ்சே தான் கேட்டார். இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து கொண்டு வந்து விடுற வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க பிரதர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து? நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பக்கத்தில் தான் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் தான். ஓகே, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே விஜய் தவிர்த்து வேறு யாரெல்லாம் வந்து பேசினாங்க? மற்ற ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க? அங்கே ஒரு ஆதவர்ஜுனா பார்த்தோம், இன்னொருத்தர் புஷி ஆனந்த். அவங்கள ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்தது? எல்லாருமே மரியாதை தான் பண்ணுது, எல்லாமே எதுவுமே நீ அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, ஆனால் அவங்களும் இன்னும் மீளலை அந்த சோகத்திலிருந்து. அண்ணனே பார்த்தீங்கன்னா அதான் அவரால் பேசவே முடியல. என்ன அவர் எப்படி பேசுறதுன்னு தெரியல, தெரிலன்னா அவரால் பேசவே முடியல. இதையும் விமர்சனம் வைக்கிறாங்களே பிரதர், அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? கோவம் தான், செத்தவங்களை இழந்தவங்க தான் தெரியும்.
இல்லை பாதிக்கப்பட்டவங்களோட நிலையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்களே, இந்த கருத்துக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்களே வந்து யாரும் பார்க்கல, அவர் வந்து பார்க்கலன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து பார்த்துருக்கலாம்ல. நீ யாரை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் வந்து பார்த்துருக்கலாம்ல, ஏன் வந்து பார்க்கல? கோவம் தான் வருது. அவங்க பேசுகிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கும். எங்களுக்கு தானே தெரியும் அந்த வலி வேதனை எல்லாம். இவர் ஏன் வந்து பார்க்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜயண்ணா வந்து ஏன் பார்க்கலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏன் வர முடியலன்ட்டு. சின்ன குழந்தைங்க கூட இப்போல்லாம் தெரியுது அவரால் ஏன் கரூர் வர முடியலன்னு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சிட்டும் ஒருத்தர் வரலன்னா எப்படி வருவார்? பக்கத்து கிராமமா ஓடி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு? அவர் வேணும்னே சொல்கிறார். அதான் சொல்கிறாங்களே, விஜயகாந்த் அப்படியே அப்படி அவர் இருந்த வரைக்கும் அவர் அதை இதையும் சொல்லி அவரை கொண்டுட்டாங்க. அவர் செத்ததுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாரேன்னு இது பண்ணோம். இப்போ அவர் வந்தால் தானே தெரியும், இவர் வர விட்டா தானே. ஒருத்தரை கொண்டுட்டோம், இன்னொருத்தர் கிடச்சிருக்காரு, அதை பயன்படுத்திக்கலாம்ல. பயன்படுத்துகிறோமோ இல்லையோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. பேசணுங்கிறதுக்காக வந்து வேணும்னே அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. யாரும் அந்த எங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி, கறி கொடுத்தோம் எங்களுக்கு தான் தெரியும். இங்கேருந்து போனவங்களெல்லாம் காசுக்கு அவசரம் போனதா சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவம் தான் வருது. அது இங்கேருந்து எங்கள் சைட்லேருந்து பார்த்து தானே தெரியும். 20 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாரு, அதுக்காக போயிடுறாங்க, எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பேசுகிறவங்களை பார்த்து கோவம் தான், நம்ம கோவப்பட தான் முடியும். நேரில் வந்து சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. பாப்பாவோட ஆசைகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சாரா? அதெல்லாம் கேட்டு எல்லாமே கேட்டாருங்க. என்ன சொன்னீங்க? நான் என்ன பண்ணாங்க அவங்க, எப்படி வந்தாங்கன்னு தான் முதல்ல கேட்டார். கூட்டத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னாரு. மாதிரி தம்பிக்கு முடியலங்க, செக்கப்பாக வந்தோம். வந்துட்டு அவங்க அப்படியே நாங்கள் வரல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வர்றதுனால அவங்க வர்றது தான். 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போகணும் போய் பார்க்கணுன்னு ஒரே பிடிவாதம். ஆனால் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். நான் இவன் போக மாட்டான்னு நினச்சேன். நான் இவனும் போயிட்டான், நான் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு அது வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியம் தம்பி, அண்ணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இதில் தான் உங்களை வந்து பார்க்க வரணுன்ட்டு வந்தாங்க. ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அது அது ஃபஸ்ட்லேருந்து அண்ணா சொல்லிகிட்டே இருக்கும் தம்பி. அது அங்கே பையனை சொல்லும், நம்ம எப்படியாவது போய் அண்ணனை பார்த்துடணும்டா, எப்படியாவது சீக்கிரம் எப்படியாவது போய் பார்த்துடலாம், சாவறதுக்குள்ளே போய் பார்த்துடலாம்டா. முன்னே வந்து நடிகராக இருந்தார், பார்க்க முடியாது. இப்போ அரசியல் வந்து இப்போல்லாம் ஈஸியாக நம்ம பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்குவாங்க, போய் பார்க்கணுன்னுலாம் பேசிப்பாங்க. அதை கடைசியில் பார்க்க முடியாமே போயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்டார் இந்த மாதிரிலாம் சொன்னால், அப்படியே நாங்கள் சொல்ல அப்படியே எங்களையே பார்த்துட்டே இருந்தார். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் படித்தது, வேலைக்கு போனது எல்லாம் சொன்னோம். எம்ஏஎம்எட் வரைக்கும் படிச்சிருக்கு, காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தது. ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டே இருந்தார். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் கேட்டோம், அவரே தனியாக நின்று அந்த ஃபோட்டோவை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஓகே, அவர் எடுத்துக்கிட்டார். அவர் மட்டும்தான் அந்த இருந்தார். அந்த ரூமில் யாருமே கிடையாது. அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தார். அவரோட செல்ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா இப்படி இதாக தான் இருந்தது, இதாக கூட இல்லை, திருப்பி தான் வச்சு. நான் அதெல்லாம் பார்த்தேன். நான் அந்த ரூமில் ஒரு சேர் ஒன்று இருந்தது. அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா அவர் செல்லை திருப்பி தான் வச்சுருந்தார். கூட ஒருத்தர் கூட கிடையாது, அவர் மட்டும்தான் தனியாக இருந்தார். சின்ன ரூம் கூட கிடையாது, சும்மா அப்போதைக்கு ஒரு இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பார்த்தாரு. வெளியில் இருந்தவங்க எல்லோரும் நல்லா, யாருமே உள்ளே வரல. அந்த இதோடு சரி, நாங்கள் அமுச்சு விட்றாங்க பார்த்தீங்களா, அதோடு சரி, ஒருத்தர் கூட உள்ளே வர கிடையாது. இவர் போய் பார்க்குற ஃபேமிலி அவங்க மட்டும்தான். சில பேர் காலெல்லாம் கூட விழுந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு. என்னை பார்த்தோன்னே அவர் வந்து கையை பிடிச்சிட்டார். பிடிச்சோன்னே நானும் அழுதுட்டேன், அவரும் அப்படி பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே சொன்னார், பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அவர் உட்காரவே மாட்டேன்ட்டார், நின்றுட்டு. அதுக்கப்புறம் தான் அவரும் உட்காந்தார், பேசினார். ரொம்ப வருத்தப்பட்டார் தம்பி. ஆமாம், அவர் ஆனால் சொன்னார், நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்தேன். அதாவது என்னையை வச்சு என் குடும்பத்தை வச்சு எல்லாமே பண்ணுவாங்க, இதெல்லாம் சமாளிச்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல, நான் இதை எதிர்பார்த்து வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எப்படி வந்து உங்களை பார்க்கணுன்னு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தேன், எதுவுமே முடியல. அதனால தான் இங்கே வர வச்சுட்டேன். அப்புறம் மன்னிச்சுக்கோங்க, தப்பு தாங்க வர வச்சது.
இது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலை என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்றது. அப்புறம் தான் இன்னைக்கு அறிக்கை விட்டார்ல. ம் 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 அதனால தான் நான் சொன்னதுக்கு சொன்னார் தம்பி, அம்மா நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், உங்களை விட்டுட்டு எங்கேயுமே நான் ஓடி போக மாட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரணும், நீங்கள் வரணும், கரூர் வரணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவர் சொன்னார், நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், நான் வருவேன், உங்களெல்லாம் வந்து நேரில் வந்து பார்ப்பேன், என்னால் இப்போ வர முடியல, வர விட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எதுவுமே என்னால் பண்ண முடியல, கண்டிப்பாக இந்த பிரச்சனை கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் எடுத்து நான் வருவேன், உங்கள் எல்லோரும் வந்து நான் வீட்டில் வந்து பார்ப்பேன், நான் நீங்கள் என் குடும்பம், உங்களை எதுக்குமே நான் யாருக்காக உங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இருக்கேன், உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாருங்க. நீங்களும் ஸ்ட்ராங்காக